GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலையில மண்டை ஓடுல பட்டு டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது. நான் 35 ஆண்டுகள் காவல்துறையில நார்த் மெட்ராஸ்லாம் வேலை பார்த்தேன் கம்ப்ளீட்டா. என்னாலேயே இப்போ பார்க்க முடியல. பார்த்தா பதறுது மனசு. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருந்த அந்த நபர் அப்ஸ்காண்டிங் ஆயிட்டாரு. ஆனா அங்க ஐஜி கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து, அதாவது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல தான் நிறைய பேர் சந்தேகம் எழுப்புறாங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே. இருக்கலாம். இப்போ ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே போலீஸார்லாம் என்ன பண்ணுறாங்க? ரயில்வே போலீஸ் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பிரிவு. ஸ்டேட் போலீஸ் தான் அவங்கள போட்டிருக்காங்க. அவங்க மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது. இல்லை, அதான் சொல்ல வராங்களுக்கு. அரசு வந்து 0% இருக்குன்னு சொன்னாலுமே கூட எத்தனையோ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் கஞ்சாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படவில்லை. தேனி பக்கத்துலலாம் விளையுது. அது இருந்தது அந்த காலத்தில். இப்போ OTA இந்த 3 ஸ்டேட்டோட பார்டரில் நெற்பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க. அங்கே கட்டிங்ஸ் பாருங்க, அங்கே புள்ளிங்கோ கட்டிங்ஸ். அது என்ன புள்ளிங்கோன்னு தெரியல. இவன் மனிதனா இருக்கான், தமிழனா, தமிழ் கலாச்சாரம் ஏதாவது இருக்கா அங்க கிட்ட? மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த அரசாங்கம் சூப்பரா ஒரு சட்டம் போட்டாங்க. சாராயம் வித்தவன் கூட அந்த ஏரியா போலீஸையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுவோம். அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுல இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராய சாவே இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ACP திரு ராஜாராம் சார். வணக்கம் சார். இந்த திருத்தணி விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு 4 சிறுவர்கள் ஒரு இளைஞரை போட்டு கண்மூடித்தனமாக தாக்குறாங்க. அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பதப்பதைப்பாக இருக்குது. கஞ்சா போதையில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் போலீஸார் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இளைஞர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறதாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு IG அஸ்ரா கார்க் சொல்கிறாரு. என்ன நடக்குது சார் இது பின்னணியில்? கடந்த 27/12/2025 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்ட்ரலில் இருந்து திருத்தணிக்கு போகுது. அந்த ட்ரெயின் வந்து திருவாலாங்காடில் போகையில் ஒரு 4 பையங்க ஏறுறாங்க. அந்த 4 பேருக்கும் வயசு ஒரு 17-18 வயசு அது மாதிரி கூட பசங்க. அந்த ட்ரெயினில் ஏற்கனவே சுராஜ், பின்னாடி தான் அவர் பேர் தெரியுது, அவர் சுராஜுங்கிறவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. பட் அவர் வந்து அவரோட பிரதர் வந்து பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறார். அவரை பார்க்கறதுக்காக அவர் அங்கேருந்து ட்ரெயினில் வந்திருக்கார். ட்ரெயினில் வந்து சென்ட்ரலில் இறங்கியிருக்கார். சென்ட்ரலில் இறங்கி இங்கேருந்து பெங்களூர் போகணும். இவருக்கு மொழி தெரியல. அதனால் இது எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறிட்டார். ஏறி இந்த ட்ரெயினில் ஒரு ஓரமாக அந்த இறங்குவாங்கள்ல டோர் இருக்குமே, அதில் அந்த பக்கமாக, அதாவது இறங்கி ஏறது பிளாட்ஃபார்ம் பக்கம் தான் ஏறி இறங்குவாங்க. அதுக்கு அதர் சைடில் இந்த டோர் ஓரமாக சாஞ்சிட்டு காலை நீட்டு உட்காந்துருக்காரு. பொதுவாக அந்த நார்த் இண்டியன்ஸ் அப்படி தான் உட்காந்து வருவாங்க. அப்படி இருக்கையில் இந்த 4 பையங்களும் வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏறிட்டு இவங்க ஏற்கனவே போதையில் இருக்கிறாங்க. போதையில் இருக்கிறாங்கன்னா அது வந்து கஞ்சாவா இல்லை போதை பவுடரா, எந்த ஏதோ ஒரு போதையில் இருக்காங்க. அது போக மதுபானம் வாங்கிட்டு வராங்க. மதுபான கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ட்ரெயினில் வந்து ஓப்பன் பண்ணி குடிக்கிறாங்க. இது வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கிறது அவங்களே அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு தெரிய வருது. குடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த போதை இப்போ இந்த போதையும் சேர்ந்தப்புறம் டபுள் போதை ஆயிடுது. அப்போது அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுறாங்க, அவங்களோட கண்ட்ரோல்லே அவங்க இல்லை. அதாவது ஒரு நடிகர் சொல்வார், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு. அது மாதிரி அவங்க பேச்சு அவங்களே கேட்கல. அந்த அளவுக்கு போதை மிதமிஞ்சி போய் ஒவ்வொருத்தரும் அருவா வச்சுருக்கான். ஒரு அருவா தான், தேங்காய் உடைக்கிற அருவா மாதிரி இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். அது அந்த அருவாவை எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறான், நாக்கை துருத்திட்டு டான்ஸ் ஆடுறான். அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். 3 பேர் ஆடுறாங்க, ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அப்புறம் 3 பேர் ஆடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்க்குறாங்க, இவங்க எல்லாம் போதையில் இருக்கிறான், எல்லோரும் அருவா வச்சுருக்கான், அது வேறு ஆடுறான் ஏடா கூடமா, நமக்கு எதுக்கு கம்முன்னு ஒவ்வொருத்தராக நகர்ந்து போயிடுறாங்க. ஆனால் இவன் இந்திக்காரன் வந்து ஓரமாக உட்காந்துருக்கான், அவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருக்கான். இவங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்க, ஆடிக்கிட்டே போய் அவனை வெட்ட போகிறாங்க. அது வெட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க, குத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க. அவன் வந்து கையால் தடுக்கிறதுக்கு அவன் வந்து அதை வந்து சீரியஸாக கூட எடுத்துக்கல, சிரிச்சுக்கிட்டே தான் கையால் தடுக்கிறான். அவன் இவங்களை வந்து கோவப்பட்டு திட்டியோ எதுவுமோ பண்ண மாதிரி இல்லை. அவங்க போட்டிருக்க வீடியோவில் பார்த்து நான் சொல்கிறேன், அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவில். அதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ, இவங்க டான்ஸ் ஆடுறது ஒன்று, ஆடிக்கிட்டே போய் அவனை வெட்ட போகிறது ஒன்று, அவனை வந்து இது தொல்லைப்படுத்துறது ஒன்று. அதுக்கு வந்து அவன் வந்து தடுக்கிறான், அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய 1-2 பயணிகள் கூட அவங்க எல்லாம் பதிந்து போய் ஓரமாக ஒதுங்கிடுறாங்க. யாரும் இவங்களை தடுக்கலை, கேட்கலை. இந்த திருவாலங்காடில் இவங்க ஏறுறாங்க. ஏறி அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கு இடத்துல தான் திருத்தணி வரும். திருத்தணி தான் லாஸ்ட் ஸ்டாப்பிங். திருத்தணிக்கு வண்டி வந்த உடனே
இவங்க எல்லாம் இறங்குறாங்க. இறங்கையில் இந்த பையனை இவனையும் கீழே இறக்கிடுறாங்க. இந்த சுராஜுங்கிற அந்த இளைஞர் இருக்கான்ல, இந்த வட இந்தியா இளைஞர், அவனே இறக்கி 2வது பிளாட்ஃபார்மில் இறக்கி 3வது பிளாட்ஃபார்ம் நோக்கி கொண்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ரயில்வே கோட்டர்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ பயன்பாடு இல்லாமல் கிடக்கு, பாழடைஞ்சு கிடக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இவனை என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் அதை வந்து வீடியோ எடுக்கிறான். 3 பேர் வந்து அந்த கத்தியை எடுத்து அவன் தலையில் மாறி மாறி வெட்டுறான். அந்த வெட்டுறத அந்த தலையில் மண்டை ஓடில் பட்டு டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்குது. நமக்கு அப்படி பார்த்த உடனே பதறுது. நான் 35 ஆண்டுகள் காவல்துறையில், அதாவது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏசி இந்த ரேங்கில் தான் 35 வருஷம் நார்த் மெட்ராஸ்லாம் வேலை பார்த்தேன் கம்ப்ளீட்டாக. நிறைய வெட்டு, குத்து, கொலை, டபுள் மர்டர் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் என்னாலேயே இப்போ பார்க்க முடியல. பார்த்தா பதறுது மனசு. பாதியிலே பார்க்கல, அதை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த பையங்கள் எல்லாருமே சின்ன பசங்க. இவங்களுக்கு என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா? நிச்சயம் தெரியாமல் செய்யலை. ஏன்னா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 17-18 வயசு உள்ள பசங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வெட்டி அவனை போட்டுட்டு இந்த வீடியோ எடுத்துறானுங்க. எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணிடுறானுங்க. பதிவேற்றம் பண்ணிவிட்டு இவனுக்கு போயிடுறானுங்க. அந்த பக்கமாக வரக்கூடிய வேறு ட்ரெயினில் வரக்கூடிய பப்ளிக் பார்த்துட்டு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க. அதன் பேர் திருத்தணி போலீஸ் வந்து இந்த காயம்பட்ட நபரை எடுத்துகிட்டு போய் திருத்தணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, காயம் ஜாஸ்தி இருக்குது, எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க, திருவள்ளூர் மாவட்ட மருத்துவமனைக்கு. அங்கேயும் அவங்க பார்த்துட்டு இங்கே முடியாது அப்படின்னு சொல்லி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. எங்கே நம்ம சென்ட்ரலுக்கு எதிர்த்தால் இருக்க ஜிஹெச், அங்கே அட்மிஷனில் இருக்கிறான். இது நடக்கிறது எல்லாமே 27 மத்தியானம் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே சம்பவம் நடக்குது. அப்புறம் காவல்துறை பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்த்து அதில் வந்து காவல்துறையையும் வந்து அவன் வந்து அதில் சேர்த்துருக்கான். அதனால் காவல்துறையிலேருந்து ஈஸியாக அதை பார்த்துருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் போட்டு போலீஸை டேக் பண்ணியிருக்காங்க. அதனால் காவல்துறை ஈஸியாக பார்த்து அப்புறம் நார்த் ஜோன் ஐஜி திரு அசராக்கா இருக்காங்க, நாலடிக்கு போகணும்னா அவங்க வந்து இது ஒரு தனிப்படை அமைச்சு யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இவங்க ஒவ்வொருத்தரோட முகமும் தெரியுது. இவங்க யார் என்னங்கிறத பார்த்து இவங்க 4 பேரையும் அன்றைக்கி நைட்டே பிடிச்சிடுறாங்க. 27ஆம் தேதி நைட்டு 3 மணிக்கே பிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இதில் 3 பேரும் 5 பேரையும் 4 பேரையும் பிடிக்கிறாங்க. மொத்தம் இந்த டீம் வந்து 5 பேர். ஆனால் அன்றைக்கி வந்தது 4 பேர். அந்த 4 பேரையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி பார்த்தா 2 பேர் திருவாலங்காடை சேர்ந்தவன், 2 பேர் அரக்கோணத்தை சேர்ந்தவன். திருவாலங்காடு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அரக்கோணம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த பையங்க எல்லாருக்குமே 17 வயசு. அதில் ஒருத்தன் மட்டும் +2 படிக்கிறான். அப்புறம் இவனுக்கு இது மாதிரி இன்ஜுரிஸ் ஜாஸ்தி இருக்கிறவனா காவல்துறையில் வந்து வழக்கு பதிவு செய்து கொலை முயற்சி எல்லா செக்ஷனும் போட்டு அவங்கள அரெஸ்ட் காட்டி அவங்கள ஜுனைல் நீதிமன்றத்தில், ஏன்னா எல்லோரும் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கனால ஜுனைல் நீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணும். அங்கே அனுப்புகிறாங்க. அனுப்பிச்ச உடனே மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு அதில் படிக்கிற பையனை மட்டும் சொந்த ஜாமீன்லேயே விட்டுறாரு. அவன் +2 படிக்கிறானா, அது +2 இந்த இப்போ எக்ஸாம் எழுதணுமா 2 மாதத்தில், அதனால் அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஜாமீனில் சொந்த ஜாமீன்லேயே அனுப்பிச்சிடுறாரு. மற்ற 3 பேரையும் வந்து, அதாவது செங்கல்பட்டில் கூர்நோக்கு இல்லம்னு இருக்குது சிறுவர்கள், இது அங்கே கூட அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே அவங்க அட்மிட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் நேற்று அதிகாலையில் நான் டிவியில் பார்த்தேன், ஜிஹெச்சில் அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த அந்த நபர் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஈவினிங்கில் வந்து அங்கே ஐஜிக்கிட்ட இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து, அதாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர், வெட்டுப்பட்ட நபர், அவரே வந்து எனக்கு இங்கே சிகிச்சை வேண்டாம், நான் ஊரில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு எகென்ஸ்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நிறைய பேர் சந்தேகம் எழுப்புறாங்க. இது நம்புற மாதிரியே இல்லையே, இது போலீஸார் தான் ஏதோ அனுப்பி வச்சுருக்காங்க, இங்கே இருந்தால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால இவங்களே வற்புறுத்தி அனுப்பிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு கிட்டத்தட்ட 70லேருந்து 80 தையல்கள் போடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். கட்டுப்போட்டு மிக மோசமாக தான் பேசுகிறாரு. அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க ஊருக்கு போக முடியுமா? எகென்ஸ்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், அதுக்கு போகிறதுக்கு பணம் வேணும். ஒரு ஆம்புலன்ஸில் தான் போக வேண்டியிருக்கும், ட்ரெயினில் கூட போக முடியாது. 2வது இவர் அது வரைக்கும் தாங்குவாரா, உயிர் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதே தெரியல. இல்லை யாராவது உறவினர்கள் வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு போனாங்களா, இவர் டாக்டர்கிட்ட எழுதி கொடுத்தாரா, இவர் பேசுகிற கண்டிஷனில் இருந்தாரா? எகென்ஸ்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் போனதாக சொல்கிறாங்க. ஐஜி சொல்கிறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும்.
ஏன்னா வந்து ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாங்க, அதுவும் இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை என்னங்கிறது விசாரிச்சா தான் தெரியும். நிச்சயமாக அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து சார், இந்த சிறுவர்கள்ங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்கள சட்டமும் பாதுகாக்குது. ஆனால் இந்த குற்றங்கள் எப்படி தடுக்கிறது? போலீஸாராலும் எதுவும் பண்ண முடியல. இந்த சிக்கலை எப்படி சார் பார்க்குறீங்க? சட்டத்தில் உள்ள ஓட்டை, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து இந்தியா முழுக்கும் நடைமுறையில் இருக்குது. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே சிறுவர்கள், சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க எந்த தவறுகள் செஞ்சாலும், ஒரு கொலையோ, ஒரு கொள்ளையோ, ஒரு ரேப்போ, இல்லை ஒரு இது பவுடர் கேஸில் வந்து பவுடர் தயாரித்தாலோ விற்றாலோ இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ, பெரிய குற்றங்களை எது செஞ்சாலும், மர்டர் ஃபார் கெயின் அது மாதிரி பண்ணாலும் கூட அவங்கள வந்து எல்லாருக்கும் விசாரிக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் அங்கே போய் அவங்கள விசாரிக்க மாட்டாது. அவங்க வந்து சிறுவர்கள், அவங்க வந்து இன்னும் பெரியவர்கள் மேஜர் ஆகலை, அதனால் அவங்களுக்கு சிறுவர் நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன செக்ஷன் வேணால் போடுங்க. நீங்கள் கொலை கேஸ்னால் அங்கே செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கணும். ஆனால் இங்கே வந்து இந்த சிறார் நீதிமன்றம் அப்படிங்கிறதுல ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் இருப்பார். அவர் தான் இந்த வழக்கை விசாரிப்பார். இந்த வழக்குக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும். 302 மர்டர் கேஸ், இதில் 307 போட்டிருக்காங்க. ஐபிசியில் 307, பிஎன்எஸ்எஸில் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போது இதில் சார்ஜ் ஷீட்டே நீங்கள் போட்டாலும், அதே செக்ஷனில் போட்டாலும், ஆனால் விசாரணை அதிகாரி இந்த மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிப்பார். அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா, 18 வயது வரைக்கும் ஒரு சிறார் இல்லத்தில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடலாம். இப்போ இவங்களுக்கு 17 வயசாகிடுச்சு. இப்போ குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு ப்ரூவாச்சுன்னா ஒரு 5 வருஷம் தண்டனை கொடுக்குறான்னு வைங்க. 18 வயசு வரைக்கும் அவன் சிறுவர் மன்றத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் பெரிய ஜெயிலில் சிறுவர்களுக்குன்னு தனியாக ஒரு பகுதி இருக்குது. 18லேருந்து 21 வயசு உள்ளவங்களுக்கு அதில் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி இவருக்கு எக்ஸ்டென்ஷன் வந்ததுன்னா, அதாவது தண்டனை காலம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் மற்றவங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் அடைக்கப்பட்ட அந்த இதை அடைப்பாங்க அவங்க. இதில் அந்த சட்டம் அப்படி சொல்லுது. இந்த சட்டத்தை இதில் புகுந்து தான் இந்த சிறுவர்கள் என்ற பேரில் இதை மாதிரி ஒரு சமூக விரோதிகள்லாம் தப்பிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி இந்த சட்டத்தை மாற்றணும். 18 வயசுங்கிறது அந்த காலத்தில் 18 வயசில் தான் அவன் வந்து மேஜராகவும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது. ஆனால் பரிணாம வளர்ச்சியில் இன்றைக்கி 14 வயசுலேயே அவன் ஒரு பெரிய மனிதன் ஆகிடுறான். உடல் வளர்ச்சி, இன்றைக்கி உள்ள உணவுகள், உடல் வளர்ச்சியிலேயே 14 வயசுலேயே ஆகிடுறான். நிறைய வழக்குகளில் 14 வயசு சிறுவர்கள் 13 வயசு சிறுமியை தயாராக்குனா நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த அளவுக்கு அவன் தயாராகிடுறான். அப்போது அவனை முழு மனிதனா 14 வயசு தான், 18 வயசுங்கிற அந்த இதுலேருந்து 14 வயசாக மாற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. உச்சநீதிமன்றம் மத்திய அரசு தான் இதை பண்ணணும், இந்த சட்டத்தை மாற்றணும். மத்திய அரசு வந்து என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து சட்டத்தை மாற்றணும். இப்போ ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் மாற்றினாங்க இல்லையா, அதை மாதிரி அதை மாற்றணும். அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதுக்கு மத்திய அரசு தரப்பில் என்ன மனு தாக்கல் பண்ணாங்கன்னா, நாங்கள் 18 வயசுலேருந்து 14 வயசாக குறைக்கிறத நாங்கள் ஒத்துக்கலை, அதனால் இது தேவையில்லை, 18 வயசே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அவங்க தரப்புலேருந்து மனு தாக்கல் பண்ணதுனால அந்த வழக்கை வந்து நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு கோணமும் இருக்குது சார். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சம்பவம் நடக்குது, ரயிலில் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே போலீஸார்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட இடத்துல நடந்துச்சுன்னா சரி, போலீஸாரால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் திருத்தணி ஸ்டேஷன்லேயே இந்த சம்பவம் நடக்குது. மறுநாள் இதே மாதிரி ஒரு வியாபாரியை போட்டு அந்த இரவு நேரத்தில் அடிக்கிறாங்க, அங்கேயும் பிரச்சனை நடக்குது. திருப்பூரில் ஒரு தலைமை காவல் அதிகாரியை இதே மாதிரி ஒரு கோவில் திருவிழாவில் வெட்டுற மாதிரி ஒரு நபர் ஓடுறாரு. இப்போ இது எல்லாமே எதை காட்டுறதா இருக்குது சார்? அதாவது ரயில்வே போலீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பிரிவு, ஆர்பி அப்படிம்பாங்க, ரயில்வே போலீஸ். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நம்ம ஸ்டேட் போலீஸில் தான் அவங்கள போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாம். அதுக்கு வந்து ஒரு ஐஜி இல்லை ஒரு டிஜிபி இருப்பாங்க. அவங்க மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது. இல்லை, அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதாவது இந்த தமிழ்நாடு ஆர்பி இருக்கு இல்லையா, இவங்க தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் பவர், இவங்க தான் வந்து அந்த வழக்குகளை விசாரிப்பாங்க. இப்போ சென்ட்ரலில் அதுக்கு வந்து டிஎஸ்பி இருக்காங்க. இது வந்து 2 மாவட்டமாக பிடிச்சிருக்காங்க, வட மாவட்டம் ஒன்று, தென் மாவட்டம் ஒன்று. திருச்சிக்கு அந்த பக்கம் உள்ளது, அங்கே ஒரு எஸ்பி இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு எஸ்பி இருப்பாங்க. இதுக்கு மேலே ஐஜி இல்லைன்னா ஏடிஜிபி, டிஜிபி ரேங்கில் ஒரு அதிகாரி இருப்பாங்க. காவல் நிலையங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்ட்ரலில் ஒரு காவல் நிலையம், அதை விட்டாச்சுன்னா பெரம்பூரில் ஒரு காவல் நிலையம், அதை விட்டாச்சுன்னா அரக்கோணத்தில் தான் ஒரு காவல் நிலையம். இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா எக்மோரில் ஒரு காவல் நிலையம், தாம்பரத்தில் ஒரு காவல் நிலையம், அதை விட்டாச்சுன்னா செங்கல்பட்டு தான். ஆக இவ்வளோ ஜூரிஸ்டிக்ஷன் வந்து லாங்காக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு பிரிக்கையில் பிட்வீன் த ரயில்ஸ், அதாவது ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா,
இந்த ட்ராக்குக்கு இடையில் நடக்கக்கூடிய குற்றங்களை தான் அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ட்ராக்குக்குள்ளே நடக்கக்கூடிய ஈவெண்ட்டாக இருந்தால் கூட, இல்லை அந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் நடந்தாலும் கூட, அது பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தாலும் சரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பார்க்கிங்லேயோ குவார்ட்டர்ஸ்லேயோ நடந்தாலும் சரி, கொலை, கொள்ளை, ரேப்பு இந்த மாதிரி வழக்குகளை லோக்கல் போலீஸ் தான் விசாரிக்கணும். அந்த ஏரியாவுக்கு எந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அவங்க தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது சட்டம். இப்போ இந்த ரயில்வே போலீஸ் வந்து இப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதில் ஏறுறாங்கல்ல, ட்ரெயினில் ஏறி அதில் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அவரை வெட்ட போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் காட்டுறாங்க. இது வந்து ரயில்வேயில் தான் நடக்குது, ரயில்வே போலீஸ் தான் நடக்குது. இது வந்து ரீல்ஸ் எடுக்கிறது ஒன்று தப்பு, ரெண்டாவது அவர் அருவாளை எடுத்துக்கிட்டு இவங்க ஆட்டம் போட்டது ரெண்டாவது தப்பு, மூணாவது வந்து அவரை வெட்ட போகிறதா நடித்தது ஒரு தப்பு. இந்த குற்றங்கள்லாம் வந்து ரயில்வே போலீஸ் தான் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் திருத்தணிக்கு போனதுக்கப்புறம் இவர் இறங்கி இவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க, அதாவது இவரை வற்புறுத்தி, அதாவது கடத்திக்கிட்டு போகிறாங்க, தள்ளிட்டு போகிறாங்க. அது ஒரு கடத்தி கொண்டு போய் அங்கே இருக்க ரயில்வே கோட்டர்ஸ் தான், பாலரஞ்ச கோட்டர்ஸ், ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கக்கூடியது தான், அங்கே கொண்டு போய் அங்கே வச்சு தான் வெட்டுறாங்க. ஆனால் வெட்டினது வந்து 307. இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து லோக்கல் போலீஸ் தான் பண்ணணும். அதாவது சிறிய வழக்கு, இப்போ வந்து ரயில்வே ட்ராக்கில் ஒருத்தர் மாட்டி இறந்து போகிறார், அந்த மாதிரி வழக்குகளை அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ட்ரெயினில் போகையில் ஒருத்தர் பறிச்சுட்டு போயிடுறான், அந்த மாதிரி வழக்குகளை எடுப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு ரேப் பண்ணாலோ ஒரு கொலை நடந்தாலோ லோக்கல் போலீஸ் தான் விசாரிக்கணும். பட் அதுவும் வந்து நம்ம போலீஸ் தான். இது போக ஆர்பிஎஃப் அப்படின்னு இருக்குது, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். அவங்க வேறு, அவங்க வந்து ரயில்வே பொருள்கள் இருக்கு இல்லையா, அதை யாரும் திருடினாலோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதோ, அந்த பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ரெண்டு பேருக்குமே இருக்குது பொறுப்பு. யாருக்கு? நம்ம லோக்கல் போலீஸ் ஆர்பி இருக்காங்களா அவங்களுக்கு இருக்குது, ஆர்பிஎஃப்க்கும் இருக்குது. அதனால் இது டிஃப்ரென்ஸ் இதுதான். எது இருந்தாலும் போலீஸ் தான், அது நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதில் என்ன பிரச்சனைனா, அதில் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனே வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு இடையில எதுவும் நடந்துன்னா அவங்களால மூவ் பண்ணி கூட வர முடியாது. ஒரு நபர் இல்லை ஒரு கால்நடையோ ஒரு ட்ராக்கில் மாட்டி இறந்து போச்சுன்னா அவங்க அங்கேருந்து வரணும்னா இன்னொரு வண்டியை பிடிச்சி தான் வரணும். வந்து தான் அப்புறம் அந்த பாடி எடுத்து இன்னொரு வண்டியில் வச்சு தான் எடுத்து கொண்டு போய் ஜிஹெச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பட் இந்த பெரிய குற்றங்கள் அது வந்து நிச்சயமாக லோக்கல் போலீஸ் தான், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் லோக்கல் போலீஸுக்கு. ஃபஸ்ட்டில் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டால் கூட விசாரிப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இதுக்கு முக்கிய காரணமே கஞ்சா மாதிரியான போதைப் புழக்கம் இன்னமும் நடைமுறையில் இருக்குது. அரசு வந்து 0% இருக்குதுன்னு சொன்னாலுமே கூட இதில் பாதிக்கப்படுறது சிறுவர்கள் தான். அதனுடைய தாக்கம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்னு சொல்கிறாங்க. இதை போலீஸார் எத்தனையோ ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் கஞ்சாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதாவது போதைப் பொருள் விற்பனை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு, இப்போ கஞ்சா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திராவில் தான் தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படவில்லை, அது கன்ஃபார்மாக சொல்லலாம். தேனி பக்கத்துலலாம் விளையுது, அது இருந்தது அந்த காலத்தில். தேனி மலைக்காடுகளில் அந்த காலத்தில் விளைஞ்சிட்டு இருந்தது. நம்ம காவல்துறைக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் இப்போ அங்கே கிடையாது. இப்போது OTA, ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட பார்டரில் நெற்பயிர் மாதிரி விளைவிக்கிறாங்க. விளைவிச்சு அங்கே ஸ்டாக் வச்சுறாங்க. அதை அங்கேருந்து விளைவிக்கிறது ஒரு டீம், அதை வாங்கி ஸ்டாக் வைக்கிறது இன்னொரு டீம், அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது இன்னொரு டீம். எடுத்துகிட்டு வர்றது ட்ரெயினில் எடுத்துகிட்டு வராங்க, லாரியில் எடுத்துகிட்டு வராங்க, காரில் எடுத்துகிட்டு வராங்க, மற்ற பொருளோடு கலந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி வருது. அங்கே வந்து ஒரு கிலோ 2000 ரூபா தான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோன்னா 40,000 60,000 வரைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த புழக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அந்த கொரோனா பீரியடில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, லாக்டவுன், ஒயின் ஷாப் கிடையாது, அரசு மதுபான கடைகள் எல்லாம் மூடியாச்சு, யாருக்கும் வருமானமும் கிடையாது. ஆனால் மது பிரியர்கள் இருக்காங்களே, அவங்களால சும்மா இருக்க முடியுமா? அவங்க எதையாவது ஒன்று தேடி 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 பார்க்குறாங்க. அப்போ வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த பொட்டலம் கிடைக்குது. ஆஹா அப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. குவார்ட்டர் அடித்தா 3 மணி நேரம் தான், இது ஒரு பொட்டலம் அடித்தா ஒரு நாள் முழுக்க இருக்குது போதை. ஆக குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கி. உடனே எல்லோரும் இங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டிமாண்ட் ஜாஸ்தியான உடனே அங்கேருந்து இங்கே உள்ளே வர ஆரம்பிச்சு. அந்த டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆக அது உள்ளே வர ஆரம்பிச்சது. உள்ளே வந்தோடனே இவங்க எல்லோரும் பழகிட்டாங்க. பழகினதுக்கப்புறம் குறைஞ்ச விலையில் அதிகமாக கிடைக்குது போதை அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி போயிட்டாங்க. அப்புறம் மதுபான கடைகள் திறந்ததுக்கப்புறம் அதோட ரேட்டு 110 120ன்னு சொல்லி ஒரு குவார்ட்டர் போயிடுது. அதை அடித்தாலும் 3 மணி நேரம் தான், இது வந்து ஒரு நாள் முழுக்க இருக்குன்னு சொல்லி இதுக்கு எல்லாருமே அடிமையாயிட்டாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருந்து வெளி நாடுகளுக்கு போகுது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 500 கிலோ பிடிச்சாங்க எங்கே நம்ம பார்டரில். அது எந்த பக்கம்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர்,
நாகப்பட்டினம் இந்த மாதிரி பார்டரில் தான் போகுது. அங்கே தான் இப்போ மாட்டுச்சு. கடல் வழியாக தான் போகுது. இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது. அதே மாதிரி மலேசியாவுக்கு போகுது. அங்கேருந்து தாய்லாந்தில் உயர் ரக கஞ்சான் இருக்குது. அது அங்கேருந்து ஃப்ளைட்லேயே வருது. 1 கிலோ வந்து 1 கோடி ரூபா. இந்த கஞ்சாவிலேருந்து ஆயில் தயாரிக்கிறாங்க, கஞ்சா ஆயில். அது 1 லிட்டர் 1 கோடி ரூபா. இது கஞ்சா சம்மந்தப்பட்டது. இந்த போதை பவுடர் இருக்குங்களா, இது நம்ம இந்தியாவிலே கிடையாது. இதெல்லாம் வெளிநாட்டில் தான் வருது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் தான் பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை பெயரிட்டு அதை வந்து அறுவடை பண்ணி சில கெமிக்கல் சேர்ந்து அதை பவுடர் ஆக்கி அந்த போதை பவுடர் உருவாக்கி அதில் வந்து கேட்டகரிஸ் இருக்குது. அதில் ஹையஸ்ட் வந்து ஹெராயின் பவுடர். அது 1 கோடி 7 கோடி ரூபா. 1 கிலோ 7 கோடி ரூபா. மெத்தப்பட்டமைலாம் அதுக்கு அடுத்த ரகம், அதில் 3 கோடி அந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருந்து அங்கே உள்ள வருது. ஆக தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டு கடியில் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இவங்க வந்து மனிதர்களே கிடையாது, இவங்க சிறுவர்களே கிடையாது, இவங்க மிருகங்கள். இவங்களை நிச்சயமாக சட்டத்தின் பிடியில் சரியான தண்டனை கொடுக்கணும். இவங்களை வந்து அவளை லேசாக விட்டுறக்கூடாது. இதில் படிக்கிறான்னா இவன் படிச்சு அப்துல் கலாம் ஆக போகிறானா? இவன் வந்து அவங்களோட இது பார்த்தீங்களா, அங்கே கட்டிங்ஸ் பாருங்க, அங்கே புள்ளிங்கோ கட்டிங்ஸ் தான். அது என்ன புள்ளிங்கோன்னு தெரில. பேண்ட் போட்டிருக்கான், பின்னாடி பாதி தெரியுது. பேண்ட்டில் பார்த்தாச்சுன்னா முட்டி வரைக்கும் இருக்குது. இவன் பார்த்து கலர் சாயத்தை பூசி இருக்கிறான். இவன் மனிதனாக இருக்கிறான், தமிழனா? தமிழ் கலாச்சாரம் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட? இப்போ இவங்க வந்து சமூக விரோதிகள் அப்படின்னு அவங்களை பார்க்கணுமே தவிர இவங்க மேலே மனிதமே கொஞ்சம் கூட மனிதநேயமே இவங்க பேரில் காட்டக்கூடாது. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அதாவது எந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறாங்களோ, எந்த ஏரியாவில் பவுடர் விற்கிறாங்களோ அதன் சம்மந்தப்பட்ட நபரை பிடிச்சி கேஸ் போடுறோம். இது எங்கேருந்து வருது, இதுக்கு யார் அடுத்த ஓனர் அடுத்த எங்கே ப்ரொடக்ஷன், அது வரைக்கும் போகணும். அதே மாதிரி பவுடர் இதுக்கு போக முடியாது. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு எல்லையை தாண்டி போகிறது கஷ்டம். இது இப்போ பவுடர்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த எல்லையை தாண்டி போகிறதும் கஷ்டம். சரி, இங்கே நீங்கள் பிடிக்கிறீங்கள, இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னாடி வந்து கள்ளச்சாராய சாவுகள் நிறைய நடந்தது. 100 பேர் 200 பேர் அப்படின்னு இறந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அரசாங்கம் சூப்பராக ஒரு சட்டம் போட்டாங்க. இனிமேல் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தால் சாராயம் வித்தவன் கூட அந்த ஏரியா போலீஸையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராய சாவே இல்லை. அதே மாதிரி நம்ம ஊரில் கள்ளச்சாராய சாவு நடந்தது இல்லையா, அதுலேயும் அதே அப்போ கூட நான் பேசினேன். அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ், அங்கே இருக்கிற கட்சிக்காரன், அங்கே இருக்கிற ரவுடி அவர் சம்மந்தப்பட்டிருக்கானோ அவரையும் அக்யூஸ்டாக சேர்த்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த போதைப் பொருள்களையும் எந்த ஏரியாவில் விற்கப்படுதோ அதில் காவல்துறை உடந்தையாக இருக்காங்களோ, எந்த கட்சிக்காரங்க உடந்தையாக இருக்காங்களோ, எந்த ரவுடி உடந்தையாக இருக்காங்களோ அவனையும் சேர்த்து அக்யூஸ்ட் ஆக்கி ரிமாண்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்த போதை பவுடர் போதை கலாச்சாரம் ஒழிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, இந்த போதையில் ஆல்ரெடி இருந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அங்கே அதை விட்டு திரும்பி வர்றதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு சரியான அதுக்கு சென்டர்ஸ் நிறைய ஆரம்பித்து அவங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். இந்த விஷயத்தோட மேலோட்டமாக பேசாமல் ரூட் காஸ்ட்லேருந்து அதற்கான சொல்யூஷன் வரைக்கும் நீங்களே சொல்லிட்டீங்க. முக்கியமான அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக அது இருக்கும். ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு கருத்துங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.